ஹாய் காய்ஸ், நான் உங்கள் ஐஜி. இன்னைக்கு நாம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா 75 கோடி ரூபாய் ஒரு அரசு அதிகாரி ஒரு மிகப்பெரிய ஹேக்கிங், கடைசியில் மர்ம மரணம். கடந்த 10 நாட்களாக இலங்கையே இந்த ஒரு பேர் கேட்டுத்தான் அதிர்ந்து போயிருக்கு. அதுதான் ரங்க ராஜபக்ஷ. யார் இந்த ரங்கா? நிதியமைச்சின் ஒரு சாதாரண அதிகாரி எப்படி 75 கோடி ரூபாய் ஹேக்கிங் வழக்கில் சிக்கினார்? அதை விட முக்கியமா, அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட அடுத்த நாளே இரத்த வெள்ளத்தில் சலனமாக மீட்கப்பட்டு தற்செயலானதா இல்லையா? இந்த வீடியோவின் ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு ஒரு அதிர்ச்சியை தரும். வெறும் பண மோசடி அல்ல, இதுக்கு பின்னால் அதிகார மட்டத்தின் நிழல் உலகமே ஒளிந்திருக்கலாம். ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க, உண்மையை தடி போகலாம். இப்போ என்ன விஷயம்னு சொன்னா, முதல்ல இந்த கதையின் நாயகன் ரங்க ராஜபக்ஷ பத்தி பார்ப்போம். இலங்கை நிதியமைச்சில ஒரு நடுத்தர மட்ட அதிகாரியாக வேலை பார்த்தவர். அமைதியான மனிதர் என்று தான் இவரை பத்தி தெரிஞ்சவங்க சொல்றாங்க. ஆனால் 2026 ஏப்ரல் மாதத்தில் ஒரு குண்டு வெடிச்சிச்சு. அரசு கணக்கில் சுமார் 2.5 மில்லியன் டாலர், அதாவது நம்ம ஊர் காசுக்கு 75 கோடி ரூபாய் மாயமானது. சைபர் செக்யூரிட்டி டீம் சொல்றாங்க, டிரான்சாக்ஷன் லெக் செக் பண்ணும்போது ரங்காவோட யூஸ் ஐடி பயன்படுத்தப்பட்டு இது தெரிய வருதுன்னா உடனே அவரை சஸ்பெண்ட் செஞ்சாங்க. ஆனால் ரங்கா சொன்ன ஒரே பதில், எனக்கு இதில் சம்மந்தம் இல்லை. அவர் சொன்னது உண்மையா அல்லது பொய்யா, இல்லை பெரிய சுறாக்களை காப்பாற்ற இவர் பலிகாடு ஆக்கப்பட்டாரா? இதை பத்தி நம்ம பார்க்க போறோம். சஸ்பெண்ட் செய்யப்பட்ட மன உளைச்சல்ல இருந்த ரங்கா ஏப்ரல் 30 குளியாப்பிட்டியால இல்ல தனது வீட்டு தோட்டத்தில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். உடல்ல கொடூரமான வெட்டுக்காயங்கள் காயப்பட்டுச்சு. ஆரம்பத்துல இது தற்கொலை என்று பேசப்பட்டது. ஆனா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்த போதுதான் போலீஸை மிரண்டு போனாங்க. ஒரு மனிதன் தன்னைத்தானே இவ்வளவு ஆழமாகவும் இத்தனை இடங்களிலும் வெட்டுக்கொள்ள முடியுமா? இது தற்கொலை அல்ல, திட்டமிட்ட கொலை என சிஐடி கலந்துறங்கியது. ரங்கா எதையோ சொல்ல நினைத்தார், அதை சொல்ல விடாம யாரோ அவரை வாய் அடைச்சிருக்காங்க. இப்போ விஷயமனத்துக்கு வரும். இந்த 75 கோடி ரூபாய் எப்படி ஹேக் செய்யப்பட்டது? இது ஏதோ ஒரு ஹேக்கர் ரூமுக்குள்ள உட்கார்ந்து செஞ்ச வேலை இல்லை. சிஸ்டத்தின் உள்ளே இருந்த ஒருவர் உதவி இல்லாம இது சாத்தியமே இல்லை. விசாரணையில அந்த பணம் துபாய், சிங்கப்பூர் மற்றும் சைப்ரஸ் ஆகிய நாடுகள ஆபரேஷன் கணக்குகளுக்கு மாற்றப்பட்டது. உறுதியானது இங்கேதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்னன்னா, ரங்கா சஸ்பெண்ட் செய்யப்பட்ட பிறகும் அந்த கணக்குகள்ல இருந்து சில பரிமாற்றங்கள் நடந்துருச்சு. அப்படின்னா ரங்காவை தாண்டி இன்னொரு மாஸ்டர் மைண்ட் உள்ளே இருக்கிறார் என்பதும் தெளிவு. இதுல 3 மர்ம தேதிகளிச்சு. இந்த வாழ்க்கை நம்மளுக்கு 3 கோணங்களை பார்க்கலாம். முதலாவது தேதி, ரங்காவின் சிஸ்டத்தில் உள்ள ஓட்டைகள் மற்றும் யாருக்கெல்லாம் இது பங்கிருக்கிறது என்ற ரகசியம் தெரிந்துவிட்டது. அவர் சிஐடி உண்மையை சொல்லிவிடுவார் என்று பயந்து அந்த கேங் அவரை தீர்த்து கட்டிருக்கலாம். 2வது தேதி என்னண்டா, ரிவேஞ்ச். இது ஒரு டபுள் கிராக்ஸ். பணத்தை பங்கிடுதலில் ஏற்பட்ட மோதல் காரணமாக ரங்கா கொல்லப்பட்டிருக்கலாம். 3வது செட்டப் அப்படி பார்த்தோம்னா, அவரை குற்றவாளியாக காட்டி தற்கொலை போல செட் பண்ணி முழுப்படியை இறந்தவர் மேல போட்டுவிட்டு பெரிய புள்ளிங்க தப்பிக்க நினைச்சிருப்பாங்க. உங்களுக்கு எது உண்மையா இருக்கும் என்று தோணுதோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னு சொன்னா, இன்று வரை, அதாவது மே 11, 2026 வரை முக்கிய குற்றவாளி பிடிபடல. 10க்கு மேற்பட்ட அதிகாரி விசாரணை வலயத்தில் இருக்கிறாங்க. ரங்காவின் லேப்டாப் மற்றும் போன் இப்போது பிரான்சிக் ஆய்வுல இருக்குது. அரசு என்னவோ ஆன்டி ஹியூமன் டிராபிக் போன்ற சட்டங்களை கொண்டு வந்தாலும் இந்த மாதிரி டிஜிட்டல் கொள்ளைகளை தடுக்க நம்பினும் ஸ்ட்ராங்கான சிஸ்டம் இல்லை என்பதுதான் கசப்பான உண்மை. 75 கோடி ஹேக்கிங், ஒரு மர்ம மரணம். இதன் பின்னணியில இருக்கும் கருப்பாடுகள் யாரு என்பது விரைவில் தெரிய வரும் என நம்புவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா, இந்த கேஸ் பற்றி வேறு ஏதாவது தகவல் உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. இது போன்ற இன்வெஸ்டிகேஷ் டாக்குமெண்ட் வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐக்கனை தட்டுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை ஒரு பரபரப்பான உண்மையுடன் சந்திக்கிறேன். நான் உங்கள் லைஜி. உண்மையை தேடுவோம், அதுவரை இணைந்திருப்போம். நன்றி.